ஹாய் கைஸ், நான் ஜெடி. ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோமா இல்லனா நார்த் கொரியால இருக்கோமான்னு தோணுது. எஸ், ரீசெண்டா சோசியல் மீடியாவிலயோ இல்லனா பப்ளிக் பிளேசஸ்லயோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பத்தி தப்பா பேசுற எல்லாரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டா கூட கரூர் இஷ்யூவை பத்தி பேசின ஜேர்னலிஸ்ட் ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் சாரையும் யூடியூபர் மாரிதாஸ் சாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கான ரீசன் கரூர் இஷ்யூவை பத்தி அவதூறு பரப்புனாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மையா இல்லனா பொய்யான்ற விஷயம் கண்டிப்பா அவங்களுடைய வீடியோஸை பார்த்தவங்களுக்கு தெரியும். அதே போல ரீசெண்டா ஜேர்னலிஸ்டா இருக்கிற நக்கீரன் கோபால் சார் டிவிகே உடைய தலைவரா இருக்கிற தளபதி விஜய் அண்ணாவை செருப்பால அடிக்கணும், அவன் ஒரு கொலைகாரன், அவனை வெட்டணும்னு சொல்லி இன்டர்வியூல பேசியிருக்காரு. இதே நக்கீரன் கோபால் அவர்கள் கடந்த 4 வருஷத்துல டிஎம்கே உடைய ஆட்சியில எவ்வளவோ கொலைகள், பாலியல் பலாத்காரம், திருட்டுகள்லாம் நடந்திருக்கு. அப்போல்லாம் வாயை டைட்டா மூடிக்கிட்டு இருந்தவரு இப்போ மட்டும் ஆச்சா பூச்சான்னு கத்துறாருன்னா அதுக்கு பின்னாடி யாரு கீ கொடுக்கறாங்கன்னு மக்களுக்கே தெரியும்.